தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 40 முதல் 53 வரை திருவாக்கியங்கள். குறிப்பாக 46வது வாக்கியம். காவலர் மறுமொழியாக, அவரைப் போல எவரும் என்றுமே பேசியதில்லை என்றனர். அப்போ இயேசுவை போல யாரும் என்றும் பேசியதில்லை. இயேசுவை பிடிக்க சென்றார்கள். ஆனால் அவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு அவர் சொல்கிற வார்த்தைகள், இவரை போல யாரும் பேசியதில்லை என்று. தெய்வத்து மேல் நம்பிக்கை வைத்து வாழ்கிற ஒரு மகன் ஒரு மகள், அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கும். உலகத்துக்கு ஏற்றபடி இருக்காது, மாறாக தெய்வத்துக்கு ஏற்றபடி இருக்கும். அங்கே ஒரு வித்தியாசம் இருக்கும். மக்கள் அந்த வித்தியாசத்தை காண்பார்கள். அதே மாதிரி தான் குடும்பத்தில் நீ நானும் கடவுள் மேல் நம்பிக்கை வைத்து வாழ்கிற சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கும், வித்தியாசம் ஒன்று இருக்கும். மக்கள் அதை காண்பார்கள். கண்டு அவர் வெறுக்கப்படுவதில்லை, மாறாக ஆச்சரியத்தோடும் அதே சமயம் சந்தோஷத்தோடும் பார்ப்பார்கள். அந்தாங்களே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேண்டும். தெய்வீக வாழ்க்கையாக நாம் பிரதிபலிக்க வேண்டும். உலகத்தின் வாழ்க்கை அல்ல, நீ நாம் பிரதிபலிக்க வேண்டியது இந்த உலகத்திலேயே கடவுளை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அது எவ்வாறு? நம்முடைய பேச்சிலும் நம்முடைய செயல்பாட்டிலும் அது காண வேண்டும். பிறர் அன்பை மையப்படுத்தி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். மற்றும் உதவி செய்கிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அருட்சாதலுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையாக வாழ வேண்டும். இறைவார்த்தைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையாக வாழ வேண்டும். நம்மை காண்கின்றவர்கள் தெய்வத்தை காணும் பொருட்டு அப்பேற்பட்ட நல்ல வாழ்க்கை வாழ இறை செல்லு மன்றாடுவோம். அம்மா மாதாவே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.